இப்போ நம்ம கிட்ட ஒரு ஆங்குலர் ஆப் இருக்கு. ப்ரீவியஸ் வீடியோவில் ஆங்குலர் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் எப்படி செட்டப் பண்ணணும்னு பார்த்தோம். அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் சர்வர்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மெட்டீரியல் யூஐ பார்த்துருக்கோம். இப்போ இதில் இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். என்னென்னலாம் இருக்குது. இது நமக்கு டிஃபால்ட்டாக கொடுத்த அப்ளிகேஷன். நம்ம அது மேலே இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஷேர்டு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். மற்றபடி மீது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஆப் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது முதல்ல பேக்கேஜ்.json பேக்கேஜ்.jsonல தான் நம்மளுடைய தேவையான டிபெண்டன்சி எல்லாமே இருக்கும். என்னென்ன இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இது நம்மளுடைய நேம் பில்ட் ஆகும்போது யூஸ் பண்ணிக்கும். வேர்ஷன் ஸ்கிரிப்ட்ஸ் ஒன்று இருக்குது. என்ஜி ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ஜி சர்வ் நம்ம மேனுவலாக கொடுக்குறோம் இல்லையா. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ஜி சர்வ் இது கொடுத்தா ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு பதிலாக இங்கே ஸ்டார்ட்டுங்கிற ஸ்கிரிப்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ பில்ட் பண்ணணும்னா என்ன கொடுக்கலாம், ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன, அதோடைய ஸ்கிரிப்ட்ஸ் இங்கே இருக்கும். அப்புறம் ப்ரைவேட்டாக என்னென்னு இந்த டிபெண்டன்சி தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. மீடியெல்லாம் கூட அந்த அளவு தேவைப்படாது. இதில் என்னென்ன டிபெண்டன்சிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், இதுதான் வெர்ஷன்ஸ். இந்த வெர்ஷன் ஆஃப் ஜோன் யூஸ் பண்ணுறோம், இந்த வெர்ஷன் ஆஃப் மெட்டீரியல். இப்போ நான் மெட்டீரியல் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அது வந்து 16 வெர்ஷன். ஸோ என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோங்கிறது இங்கே இருக்கும். இது வந்து டெவலப்மெண்ட்டோடைய வெர்ஷன்ஸ். இது பில்ட் எடுக்கும்போது யூஸ் பண்ணிக்கிற வெர்ஷன். இது இல்லாமல் டிஎஸ் கான்ஃபிக் ஃபைல் ஒன்று இருக்கும். இதில் மெயினாக எங்கே என்ன தேவைப்படும் அப்படின்னா இந்த பண்டல் சைஸ்லாம் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இங்கேஸ் பண்ணுறோம். சரி, டிஎஸ் கான்ஃபிக் என்னன்னா நம்மளுடைய டைப் ஸ்கிரிப்டோட கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இன்னும் தேவைப்படாது, டிஃபால்ட் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதில் இங்கே வந்து மாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு வந்தது இல்லை. பட் ஆங்குலர் ஜேசனில் சில சேஞ்சஸ்லாம் பண்ணுற மாதிரி வரும். மெயினானது என்ன வரும்னா இது வந்து டிஃபால்ட்டான ஸ்டைல் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்துருப்போம். பர்பிள் க்ரீன் எனக்கு ஸ்டைல் வேணும் அப்படின்னு. அதனால ப்ரீ பில்ட்லேருந்து இந்த ஸ்டைல் வந்துடுச்சு. சப்போஸ் வேறு ஸ்டைல் வேணும் அப்படின்னா இந்த நோட் மாடியூலில் ஆங்குலர் மெட்டீரியல்னு இருக்கா, ஆங்குலருக்குள்ள மெட்டீரியல் ஒரு ஃபோல்டருக்குள்ள ப்ரீ பில்ட் தீம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுக்குள்ள 4 ஸ்டைல் வந்து இருக்கு நமக்கு டிஃபால்ட்டாக. பர்பிள் க்ரீன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? சரி. அது இல்லாமல் இண்டிகோ பிங்க், பிங்க் ப்ளூ, டீப் பர்பிள் இருக்கு. நம்ம வேணும்னா இங்கே மாற்றிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இது இல்லாமல் நம்ம அப்ளிகேஷனுடைய சிஎஸ்எஸ்லாம் நம்ம வச்சுருப்போம். ஸ்டைலிங் அது வந்து style.css அப்படின்னு ஒரு ஃபைலில் இருக்கும். இதோ இருக்கு. இந்த ஃபைலை ஆங்குலருக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கொடுத்தாதான் ஆங்குலருக்கு தெரியும். angular.jsonல என்னுடைய ஸ்டைல்ஸ்லாம் இங்கே இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம இங்கே கொடுக்கணும். வேறு ஏதாவது ஸ்டைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் இங்கே கொடுத்தாதான் யூஸ் ஆகும். இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. என்னன்னா அந்தந்த காம்பனண்ட்டுக்குள்ளேயே ஒரு சிஎஸ்எஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டாம். அதை நீங்கள் வந்து இங்கே ஆங்குலர்.jsonல கொடுக்க வேண்டாம். ஏன்னா டிஃபால்ட்டாக இந்த சிஎஸ்எஸ்ஸை இந்த டிஎஸ்லேயே நம்ம ரெஃபர் பண்ணியிருப்போம். சரி, அதுக்கு நான் வரேன். ஸோ இது வந்து முதல் விஷயம். ஆங்குலர்.jsonல எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ், அதாவது நான் இங்கே டிஃபால்ட்டாக இருக்கிற சிஎஸ்எஸ் இல்லாமல் வேறு ஏதாவதுலாம் பண்ணணும், வேறு ஏதாவது சிஎஸ்எஸ் இம்போர்ட் பண்ணணும்னா இங்கே கொடுக்கணும். ஸ்கிரிப்ட்ஸுங்கிறது எம்டியாக இருக்குது. ஸ்கிரிப்ட்ஸ் எதுக்குன்னா நம்ம சில ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் எழுதுகிறோம், அதை ஆங்குலர் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே ஸ்கிரிப்ட்ஸில் அந்த ஃபைலை கொடுக்கணும். ரைட்டா? அடுத்தது இந்த இந்த நம்பர் வந்து தேவைப்படும், பில்ட் எடுக்கும்போது தேவைப்படும். நான் காமிக்கிறேன் எந்த லெவல் வரைக்கும் பண்டில் வந்து அலோவ் பண்ணலாம்
அப்படிங்கிறது இந்த 4 KB 1 MB இருக்கு. இது தாண்டி போச்சு பண்டில் அப்படின்னா எரர் வரும், இல்லை வார்னிங் வரும். அந்த சமயம் இங்கே வந்து நம்ம மாற்றிக்கணும். இது வந்து நமக்கு ஒரு அலர்ட் மாதிரி. நம்மளுடைய ஃபைல் சைஸ் நம்மளே மீறி நிறையா போயிடுச்சு அப்படின்னா நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால இங்கே ஒரு வார்னிங்கை வச்சுட்டோம் அப்படின்னா பில்ட் ஆகும்போது நமக்கு ஒரு வார்னிங் வந்துடும். ஸோ நம்ம ஒரு செல்ஃப் செக் தான் நம்ம பண்ணும்போது நம்மளே பார்த்துக்கிறதுக்கு. மற்றபடி இங்கே வந்து மீதி எல்லாமே டிஃபால்ட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் எதுவுமே மாற்றுற மாதிரி வராது. இது எக்ஸ்ட்ராக்ட் I89 எதுக்குன்னா வேற லாங்குவேஜ், மல்டிபிள் லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணும்போது இல்லை மொழி இருக்கு இல்லையா, இங்கிலீஷ், ஹிந்தி, ஜெர்மன், வேற வேற லாங்குவேஜ்ல டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அந்த I18N இருக்கு, அதை யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இது வந்து டெஸ்டிங் பிளாக், டெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட்ஸ் ஸ்டைல்ஸ். இது வந்து சர்வுக்கானது. நம்ம வந்து இங்கே தான் மாற்றுவோம். டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் பில்டுன்னு இருக்கு இல்லையா, இதை பில்ட் பண்ணும் நம்ம வந்து பில்ட் தான் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஆங்குலர் ஜேசன் பார்த்தாச்சு, பேக்கேஜ் ஜேசன் பார்த்தாச்சு. இப்போ இந்த பேக்கேஜ் ஜேசனில் சப்போஸ் இந்த நோட் மாடியூல்ஸுங்கிற ஃபோல்டரை நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா பண்ணலாம். நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இது சைஸ் பாருங்கள் 307 MB இருக்கு. இதை டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இங்கே டெர்மினலில் போய் npm install அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த npm install என்ன பண்ணும், நோட் மாடியூல் package.jsonல இருக்கிற டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையுமே எடுத்து எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நான் காட்டுறேன். நோட் மாடியூல்ஸை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் ng serve கொடுக்குறேன். ng serve கொடுத்தேன்னா ரன் ஆகாது, ஏன்னா எதுவுமே நம்ம கிட்ட இல்லை. இப்போ npm install கொடுக்குறேன். இங்க நோட் மாடியூல் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, எல்லாமே வந்துடுச்சு. இப்போ நான் ng serve கொடுக்குறேன். 4200 is already in use. ஓகே, நான் ஏற்கனவே ரன்னிங்ல வச்சிருக்கேன் போல இருக்கு. இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். பழைய வீடியோ ரெக்கார்ட் பண்ணினோடனே ஷட் டவுன் பண்ண மறந்துட்டேன். ரன்னிங் இருக்கு. ஓகே, ரன் ஆயிடுச்சா? இங்கே போனாலும் எனக்கு திருப்பி வந்துடுச்சு. ஸோ உங்களுடைய நோட் மாடியூல்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் டவுன்லோடட் லைப்ரரி தான். பட் இதோடைய மெயினான சோர்ஸ் வந்து package.json தான். package.jsonல இருந்து நோட் மாடியூலை நீங்கள் திருப்பி கொண்டு வரலாம் npm install அப்படிங்கிற கமாண்டை பொறுத்து. இப்போ package.json ஓவர் angular.json எதுக்குன்னு பார்த்தோம், tsconfig பார்த்தோம். ஸ்பெக்ஸ்லாம் நம்ம அப்புறமா வரலாம். ப்ராஜெக்டோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்சிக்குள்ள ஆப் இருக்கும். இண்டெக்ஸ் ஃபைல்னு ஒன்று இருக்குது. இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஃபைல். நீங்கள் 4200 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இண்டெக்ஸ் ஃபைல் தான் லோட் ஆகும். இந்த டைட்டில் தான் ஃபஸ்ட் ஆங்குலர் ஆப்புங்கிறது தான் இங்கே வருது பாருங்க. அண்ட் அதோடைய ஐகான் தான் அங்கே வரும். அந்த ஃபேவ் ஐகான், href ஈக்குவல் டு ஃபேவ் ஐகான் இருக்கு இல்லையா, இந்த ஃபேவ் ஐகான் வருது இங்கே இருக்குது. ஸோ இந்த பிளாக் கலர்ஸ் இதுதான் இங்கே காட்டுறோம். ரைட்டா? இப்போ index.html என்ன பண்ணுது, ஆப் ரூட் அப்படின்னு ஒரு டேக் இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஆப் ரூட்டுங்கிறது காம்பனண்ட்குள்ள இந்த ஆப் ரூட் அப்படின்னு இருக்கு. நம்மளுடைய ஆப் மாடியூல்ல பார்த்தோம்னா ஆப் மாடியூல் index.file இருந்து இந்த ஆப் ரூட் போகும். இந்த ஆப் ரூட் அப்படிங்கிறது பூட்ஸ்ட்ராப் ஆகும். எது பூட்ஸ்ட்ராப் ஆகும்னா ஆப் மாடியூல்ல டிஎஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆங்குலர் வந்து லோட் பண்ணும். அதில் பார்த்தோம்னா பூட்ஸ்ட்ராப்ல ஆப் காம்பனன்ட் கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டார்டிங் காம்பனன்ட். ஆப் காம்பனன்ட் டிஎஸ் ஃபைல் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் இந்த ஆப் ரூட்னு கொடுத்துருப்போம். இந்த செலக்டர் தான் HTML
இண்டெக்ஸ் ஃபைலில் நம்ம வந்து கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த ஆப் காம்பனன்ட் ஃபஸ்ட்டு லோட் ஆகும். ஸோ ஒரு காம்பனன்ட் அப்படிங்கிறது 3 பார்ட்டாக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு செலக்டார் இருக்குது, ஒரு டெம்ப்ளேட் யூஆர்எல், ஒரு HTML இருக்குது, ஒரு CSS இருக்குது. ஸோ இந்த காம்பனன்ட் லோடு ஆகணும்னா லாஜிக் இங்கே நடக்கும். இந்த லாஜிக்கை கொண்டு போய் இந்த ஃபைலில் டிஸ்பிளே பண்ணுவோம். இந்த CSS யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே டைட்டில் அப்படின்னு இருக்கு. இந்த டைட்டிலில் கொண்டு போய் இந்த app.html நம்ம டைட்டில் அப்படின்னு இங்கே டிஸ்பிளே பண்ணினோம்னா அந்த டைட்டில் இங்கே வந்துடுச்சு. இங்கே வெல்கம் ஸ்ட்ரிங் வெல்கம் டு ஆங்குலர் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த வெல்கம் ஸ்ட்ரிங்கிற வேரியபிள் எடுத்து இந்த HTML நான் பயன்படுத்திக்கலாம். வெல்கம் டு ஆங்குலர்னு எனக்கு வந்துடுச்சு. ஸோ ஒரு காம்பனன்ட் அப்படிங்கிறது ஒரு செலக்டார், ஒரு யூஆர்எல், ஒரு CSS. இந்த டிஎஸ் ஃபைலில் தான் பிஸ்னஸ் லாஜிக்லாம் நடக்கணும். இது வந்து பிஸ்னஸ் லாஜிக்ஸ். இந்த டேட்டாவை கொண்டு போய் டிஸ்பிளே பண்ணுற இடம் தான் இந்த HTML கூட இந்த CSS அப்ளை ஆகும். ஸோ இதுதான் ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஒரு ஒருங்கிணைச்சு வச்சுட்டு இருக்கிறது தான் வந்து இந்த ஆப் மாடியூல். இதில் தான் எந்தெந்த காம்பனண்ட் இருக்கு, அது என்ன இம்போர்ட் பண்ணும், என்னென்னலாம் நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆப் மாடியூல் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த ஃப்ளோ எப்படி போகுதுன்னா, நமக்கு angular.json பார்ப்போம். angular.jsonல இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ஃபைல் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கோம். இண்டெக்ஸ் ஃபைல் கொடுத்துட்டோம் HTML. இதுக்கான லாஜிக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா SRCக்குள்ள main.ts அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. இதுதான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த main.tsக்குள்ள போகிறோம். இதில் என்ன இருக்கு? பிளாட்ஃபார்ம் ப்ரௌசர் டைனமிக் டாட் பூட்ஸ்ட்ராப் மாடியூல். எந்த மாடியூலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கேருந்து ஆப் மாடியூலுக்கு வரும். ஆப் மாடியூலில் பூட்ஸ்ட்ராப்பில் ஆப் காம்பனன்ட் கொடுத்துருக்கோம். ஆப் காம்பனண்ட்டுக்கு போகும், டிஎஸ்க்கு. ஆப் காம்பனண்ட்டில் லாஜிக் எக்ஸிக்யூட் ஆகி இந்த HTMLக்கு வரும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் லோட் ஆகுது. ஸோ இங்கே லோக்கல் லோட்ஸ் 4200 அப்படின்னு கொடுக்கும்போது இந்த ஆங்குலர் JSON பில்ட் பண்ணி ரெடி ஆகும்போதே நமக்கு மெயின்குள்ளே தான் போகணும்னு தெரியும். யூஐக்கு இந்த ஃபைல் வரணும், லாஜிக்ஸ்க்கு இந்த ஃபைலுக்குள்ளே தான் போகணும்னு சொல்லி இதுதான் மெயின் என்ட்ரி பாயிண்ட்னு தெரிஞ்சு இந்த main.ts வழியாக ஆப் மாடியூல்னு இருக்கு. ஸோ ஆப் மாடியூலுக்குள்ளே போயிட்டு அதில் பூட்ஸ்ட்ராப்பில் ஆப் காம்பனண்ட் இருக்கு. ஸோ ஆப் காம்பனண்ட் வழியாக லாஜிக்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி HTML போது இதை எங்கே டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இண்டெக்ஸ் ஃபைலில் இங்கே ஆப் ரூட் அப்படிங்கிற இப்போது நான் இந்த ஆப் ரூட்டை காப்பி பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் பேஸ்ட் பண்ண என்ன ஆகும்? அவ்வளோ டைம்ஸ் வந்து எனக்கு அந்த ஆப் ரூட் அப்படிங்கிறது இந்த ஆப் காம்பனண்ட் HTML தான். இது வந்து எனக்கு அவ்வளோ டைம்ஸ் அங்கே டிஸ்பிளே ஆகும். எனக்கு அவ்வளோ டைம்ஸ் வந்துடும். index.html இல்லை, ஆக்சுவலாக ஏன் வரலன்னா இல்லை, அந்த ஆப் ரூட்டுங்கிறது இந்த மாடியூலோடது தான். இந்த காம்பனண்ட்டை TS ஆப் ரூட் தான். ரூட் அவ்வளோ டைம்ஸ் வந்துருக்கு. நான் பார்த்துட்டு அப்புறமா சொல்கிறேன்.
பட் இதுதான் வந்து ஆங்குலர் அப்ளிகேஷனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃப்ளோ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆங்குலர் ஜேசன் வழியாக தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அந்த எரர் ஏன் வருது அப்படின்னு நான் பார்த்துட்டு அப்புறமா ரெக்கார்ட் பண்ணி போட்டேன்.